ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய். எப்பொழுதும் பிரியாணி பண்ணும்போது எண்ணெயை விட நெய் 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக இருக்கணும். ஒரு அன்னாசி பூ, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு பிரியாணி இலை, சிறிதளவு கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிறிதளவு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுப்பில் இருக்கும்போது தெரிக்கும், கீழே இறக்கி வச்சு தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா அடுப்பில் திரும்ப வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, புதினா மல்லித்தலை இலை இது எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கலாம். மஷ்ரூம் போட்டு கிளறிக்குவோம். மஷ்ரூம் இந்த மசாலாவோட ஒன்றாகிற மாதிரி கிண்டிக்கங்க. சிறிதளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி வரமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு பிஞ்சு கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிளறிக்கங்க. தேவையான அளவு கல்லுப்பு இது எல்லாம் ஒன்றா போட்டு கிளறிக்கங்க. ரொம்ப கிண்டாதீங்க, மஷ்ரூம் உடஞ்சிரும். இப்போ நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறமா இந்த டம்ளரில் தான் 4.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதி வந்தோடனே அரிசி எடுத்து போடணும். அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீமர் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பிரியாணி நல்லா வந்திருக்கு. அடி பிடிக்கலை பாருங்கள், குக்கருக்கு அடியில் காட்டுறேன், அடி பிடிக்கலை. தண்ணி அளவு கரெக்டாக வச்சா கரெக்டாக இருக்கும். சாதம் குழையும் இல்லை. பிரியாணி ரெடி, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.